ஸோ சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எஸ் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஜாக்லினோட எவிக்ஷனுக்கு அப்புறமா அந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னா சௌந்தர்யா, ரயான், விஷால், முத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா. ஓகே, ஸோ இந்த 5 பேரில் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நிறைய கேசஸ் இருந்திருக்கலாம். பட் நான் ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி முத்துக்குமரன். இது இப்போ கிடையாதுங்க, நான் 30 டேஸ் அப்போவே நான் கெஸ் பண்ணிட்டேன் முத்துக்குமரன் தான் வந்து மோஸ்ட் டிசர்விங் ஃபார் த டைட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ அது நினச்சபடியே வந்து நடந்திருக்கு. எஸ், ஸோ சீசன் 8 பிக் பாஸ் தமிழோட டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரன். ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாவா விஷாலா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்குது. நிறைய பேர் சௌந்தர்யா தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் விஷாலும் அந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா விஷாலோட ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ரன்னர் அப்க்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ முத்துக்குமரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த சீசனோட பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். வந்த கண்டஸ்டன்ஸ்லேயே ரொம்ப ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட மெச்சூரிட்டி, அவரோட அந்த ஸ்பீச், அதுக்கப்புறம் வந்து அவரோட டாஸ்க் பண்ணுற விதம், அப்புறம் ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணுறது, ஒரு விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு எப்போ பிரச்சனை வருதோ ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி அவர் கேமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறதுன்ற மாதிரி ஆல்ரவுண்டராக வந்து முத்துக்குமரன் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல சில டைம்ஸ் வந்து பேசுகிறேன் அப்படின்ற பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்ற பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவரோட பேச்சு. ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கேயுமே வந்து ஓவர் தி டாப்பாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவர் பண்ண நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு என்னடா இந்த பையன் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது ஓவர் ஸ்மார்ட் இல்லைங்க. அந்த விஷயம் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத அவர் கன்விக்ஷனாக சொல்கிறது தான் வந்து அந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து முத்துக்குமரனோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மெயினான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு திறமை. அது நமக்கே தெரியும். அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி யாருமே இந்த வீட்டில் பேசவே முடியாது. எஸ்பெஷலி வீக்கெண்ட் எபிசோடில் நிறைய கண்டென்ட்டை க்ரியேட்டிவாக கொடுத்தது வந்து முத்துக்குமரன் தான். அதாவது ஒரு இன்சிடென்ட் தான் இருந்திருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக்கெண்டில் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்ப காமிக்கலாக ஹிலாரியஸாக வந்து கொடுப்பாரு. ஆக மொத்தத்தில் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே கிடையாது. அதை தாண்டி வந்து நிறைய பேச்சு ஓரியன்ட் விஷயங்கள், அப்புறம் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள், அவரோட லைஃப் பற்றி அவர் சொன்ன நிறைய கதைகள், அப்புறம் நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டில் பேசும்போது இவருக்கு ஒருக்க பேசி ஒன்று ஆஃப் பண்ணுவார். ஸோ அது எல்லாமே வந்து முத்துக்குமரனோட பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சீசன் பர்டிகுலர்லி சீசன் 8 வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கே தெரியும், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு அந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்லேயே வந்து முத்துக்குமரன் தான் வந்து ஹையஸ்டாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா இதுலேயுமே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தர் வந்து அவ்வளோ உழைப்பு போட்டு இந்த 106 டேஸ் வந்து வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு 50 நாள்லேயே வந்து இவர் வந்து ஒரு ஃபேன்ஸ் உருவாக்கிட்டார். ஸோ அடுத்த 50 நாளில் நிறைய கண்டஸ்டன்ஸ் மேலே வந்தாங்க. சௌந்தர்யா மேலே வந்தாங்க, ரயான் நல்லா பண்ண ஆரம்பித்தார், டிடிஎஃப்லாம் ரயான் தான் ஜெயிச்சார். அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் நல்லா பவர்ஃபுல்லாக விளையாட ஆரம்பித்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 50 டேஸ்லேயே முத்து ஸ்கோர் பண்ணி வச்ச இடம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய இடம் மக்கள் மனசில். அப்பத்துலேருந்தே வந்து டிசர்விங் டைட்டில்லாம் வந்து முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து சேனல் வந்து சௌந்தர்யாக்கு தான் பிளான் பண்ணுவாங்க, முத்துக்குமரன் கொடுக்க மாட்டாங்க, முத்துவை சோதிக்கிற மாதிரி, முத்துவை அழ வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பிக் பாஸே வந்து ஒரு டைமில் வந்து முத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து வந்து கெஞ்சாத குறையாக தான் இருந்துச்சு அந்த டாஸ்கில். ஸோ அதாவது நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேப்டன்சி டாஸ்கில் வந்து நீங்கள் ஏன் விட்டு கொடுத்து ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் கோச்சுக்கிட்டாரு. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. பட் அவர் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தார் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொன்னார். பட் அது உண்மையாக போய் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் முத்துக்குமரன் சில விஷயங்கள் வந்து பிக் பாஸ் டீம் என்ன நினைக்கிறாங்களோ இவருக்கு வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார் திங்கிங் அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன இது, இவங்க வந்து இப்படி தான் இதுக்காக தான் பிளான் பண்ணுறாங்க, இல்லை இந்த வாரம் வந்து இவங்க போயிடுவாங்க அப்படின்ற அந்த அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன்லாம் வந்து முத்துக்குமரன் அடிச்சிக்கவே முடியாது. அதாவது ஒரு கேமராக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எப்படி விளையாடி இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் கிவன் 1000% அஸ் எ கேமர். கேமராக பார்த்தீங்கன்னா அது இந்த பிக் பாஸ் அப்படின்றது இந்த ஷோ என்ன, இந்த ஷோ எதை நோக்கி போகுது, எந்தெந்த டாஸ்க் எப்போ வரும், ஃபேமிலி வீக் எப்போ வரும்ன்ற அளவுக்கு பயங்கர தரவாக கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்து பிக் பாஸ்க்காகவே தயாராகி போனது தான் முத்துக்குமரன். ஒரு பர்சனாக எப்படி இருந்தார் வீட்டில் மற்றவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கார் ஜாக்லினுக்கு, அப்புறம் நல்ல ஒரு தம்பியாக இருந்திருக்காரு தீபக்கு. அதுக்கப்புறம் மற்ற ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தார். ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு பாண்டிங் வந்து தீபக்
முத்து. அதுக்கப்புறம் முத்து வந்து ஜாக்லின் கூட வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி மஞ்சரி வந்து அவருக்கு வெளிலேருந்தே ஃப்ரெண்டு. ஸோ இங்கே வந்துட்டும் அவங்க வந்து கொஞ்சம் நல்ல க்ளோஸ் தான். ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் கூடலாம் அவருக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் பாண்டிங் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை ஒருத்தன் வந்து பயங்கர சோர்ந்து போகிறான் அப்படின்னா வந்து முத்துக்குமரன் வந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பார். அதை வந்து நம்ம கான்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்டே இருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராணவ் வந்த புதுசில் வந்து பயங்கரமாக அவர் வந்து டல்லாகி ஒன்றுமே பண்ணல. பட் ஆனால் ராணவுக்கு வந்து வெளியில் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது முத்து வந்து ராணவோட ஷோல்டரில் போட்டு சூப்பரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் சௌந்தர்யா வந்து 2 days முன்னாடி அந்த பணப்பெட்டி ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தர்யா ஓடுறதுக்கு வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பயங்கரமாக வந்து அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல வந்து முத்து வந்து ஜித்து அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா வந்து முத்து வந்து ஃபஸ்ட்டு போய் நின்றுடுவார். ஸோ அதனால வந்து இந்த முத்து அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி முத்து சாச்சனா அந்த ஒரு பாண்டிங்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சாச்சனா வந்து வெளியில் போகும்போது அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். சாச்சனா வெளியில் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, முத்து நீ பேசு முத்து, ஏன் குவைட் ஆகிட்ட, நீ நம்பு முத்து, விட்ராத குமரா அப்படின்ற மாதிரி. அண்ட் சாச்சனா சொன்னது தான் வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட். அண்ட் முத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டாரு. அண்ட் எல்லா எவிக்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் உள்ள வந்து முத்து வந்து பாராட்டும் போது முத்துக்கு ஒரு இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஏறிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எஸ், ஸோ தமிழ் சீசன் 8 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி முக்கிய ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் முடியும் போது பயங்கர சுவாரஸ்யமாக பரபரப்பாக முடியுது. அண்ட் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல் டிசர்வ்ட் பர்சனுக்கு தான் போச்சு அப்படின்றதுனால ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. சப்போஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஷோவை தொடர்ந்து பார்த்து லைவ்லாம் நிறைய பேர் பார்த்து ஓட்டு போட்டு அந்த ஷோக்காக நிறைய லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த லாயல் ஃபேன்ஸை ஏமாற்றாமல் அந்த என்ன ஓட்டு இருந்துச்சோ அதுக்காக டைட்டில் கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம் அண்ட் எவ்ரி திங். ஸோ முத்துக்குமரன் தான் பிக் பாஸ் 8 தமிழோட டைட்டில் வின்னர். பை.